T20 உலக கோப்பை முடிந்தவுடன் இந்திய அணி பங்கேற்கப் போகும் கிரிக்கெட் தொடர் எது? வெளியான அட்டவணை 2024ஆம் ஆண்டு T20 உலக கோப்பை தற்போது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த தொடர் இன்னும் 10 நாட்களில் முடிவடைந்துவிடும். இதன் பிறகு இந்திய அணி தங்களுடைய புதிய சீசனை தொடங்க இருக்கிறது. இதில் பல்வேறு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பயிற்சியாளராக டிராவிட் ராஜினாமா செய்துள்ள நிலையில் புதிய பயிற்சியாளரை தேடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. T20 உலக கோப்பை தொடர் முடிந்த பிறகு இந்திய அணி எந்தெந்த போட்டிகளில் பங்கேற்கப் போகிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் பிறகு ஜூலை மாதம் 2வது வாரத்தில் இருந்து ஆகஸ்ட் முதல் வாரம் வரை இந்திய அணி இலங்கைக்கு சென்று 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் இருந்து செப்டம்பர் மாதம் வரை வங்கதேச அணிக்கு எதிராக இந்திய அணி 2 டெஸ்ட் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. அதன் பிறகு ஜூலை மாதம் 2வது வாரத்தில் இருந்து ஆகஸ்ட் முதல் வாரம் வரை இந்திய அணி இலங்கைக்கு சென்று 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் இருந்து செப்டம்பர் மாதம் வரை வங்கதேசம் எதிராக இந்திய அணி 2 டெஸ்ட் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இதேபோன்ற அக்டோபர் மாதம் நியூசிலாந்து அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் இந்திய அணி 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. அதன் பிறகு நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி அங்கு 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இதை அடுத்து ஜனவரி மாதம் இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டி மற்றும் 5 சர்வதேச T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. பிப்ரவரி மாதம் சாம்பியன்ஸ் கோப்பையில் பங்கேற்கும் இந்திய அணி மார்ச் மாதம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஸ் இறுதிப் போட்டியில் தகுதி பெற்றால் அங்கு விளையாடும். அதன் பிறகு இந்திய அணி 2 மாதத்திற்கு மீண்டும் IPL போட்டிகளில் விளையாடும்.